திருமதி ராஜலட்சுமி, மகளிருடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி மீது நேரடியாக சட்டத்தின் அடிப்படையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை, சட்ட ஒழுங்கை காப்பாற்றவில்லை அப்படின்னு நேரடியான விமர்சனத்தை மல்லிகார்ஜுன கார்கே முன் வச்சிருக்காரு. அதனால தான் ஒவ்வொரு தலைநகரங்கள்லையும் போராட்டம் அப்படின்றது தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு. கிராமங்கள் தோறும் இந்த போராட்டம் அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. இது மோடி அரசுடைய தோல்வியாக எடுத்துக்க முடியுமா? போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கிறது, போராட்டங்கள் நடக்கிறது என்றால் அந்த மனிதர்கள் ஒரு எழுச்சியாக வெளியே வர முடியுது. அடக்குமுறை இல்லை இந்த ஆட்சியில்ங்கிறது தான் என் கருத்து. அதாவது மோடியின் அரசு பெண்களுக்காக ஒரு முக்கிய பொறுப்புகளில் பெண்களை அமர்த்தி இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிதியமைச்சரே பெண்ணாக இருக்கிறார். அதாவது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வெளியுறவுத்துறை சாதாரண பொதுவாக ஒரு சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கொடுக்காம எல்லாத்துக்கும் நல்ல மினிஸ்ட்ரி கொடுத்து, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, வெளியுறவுத்துறை இது மாதிரி கொடுத்து வைத்திருப்பது பிஜேபி அரசு. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்களையும் ஏற்றிருக்காங்க. அதுக்காக ஒரு குறுக்கீடு 2019 2024 வரைக்கும் ஏடிஆர் ரிப்போர்ட் பிரகாரம் எம்பிஸ் எம்எல்ஏஸ் மேலே 135 கேஸ் இருக்குது. அதில் 54 கேஸ் பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க, பிஜேபி எம்பியோ எம்எல்ஏவோ. இதில் 23 பேர் ரேப் கேஸில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க. புள்ளிவரம் நீங்கள் சொல்கிறீங்க. இதில் எவ்வளவு உண்மையாக இன்றைக்கி கேரளாவில் ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் இது உண்மையா அது உண்மையான்னு சொல்ல முடியாது. அது பிறகு கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு பிறகு எத்தனை நிற்கிது என்னதுன்னு. அதனால் நான் வன்முறையோ ரேப்பையோ இது பண்ணல. ஏற்கனவே கர்நாடகாவில் ஒரு எம்பி குடும்பத்தினர் எப்படி ஒரு வன்புணர்வில் இருந்தாங்க, அதை வீடியோ வேறு எடுத்தாங்க. ஆனால் ஓவியா அவர்கள் சொன்னதே பாஜகவுடைய கூட்டணி கட்சி தான் நிற்கவங்க. எந்த கூட்டணி கட்சியோ என்னவோ கட்சி தலைவருக்கு கேபினெட் மினிஸ்டர் கொடுத்துருக்கீங்க. அதாவது இதற்கு அவரோட தலைவர் வேறு, அடுத்தவர் வேறு. ஆகையினால நான் ஓவியா சொன்னதை ஒன்று இது பண்ணுறேன். இந்த காலத்தில் இந்த ப்ரொனோகிராஃபிங்கிற ஒரு வக்கர வீடியோக்கள் ரொம்ப வெளியே வருது. அந்த வெளியே வரும்போது அதனுடைய தாக்கம் ஒன்று இருக்குது. அடுத்தது இன்னொன்று இந்த வன்புணர்வு இதெல்லாம் வீடியோ எடுத்தால் அதற்கு மார்க்கெட் தனியாக இருக்குது. அது பெரிய ரேக்கெட்டாக இருக்குது. உண்மையில் இதில் மார்பியா இன்வால்வ்டோ எது இன்வால்வ்டான்னு தெரியலை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்பயா கேஸோ இது பண்ணும்போது அடுத்தது இந்த கல்கத்தாவில் நடந்த ஒரு டாக்டர் அவங்களுடைய வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அவங்கள கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது பலாத்காரங்கும் போது இந்த பெண்கள் ரெசிஸ்ட் பண்ணும்போது இப்படி காலை ஒடிச்சு, கையை ஒடிச்சு, கழுத்தில் காயங்கள் இந்த மாதிரி ஒரு பலாத்காரத்தோட எஃபெக்ட் இது. அதுவும் எவ்வளோ குறுயலாக இருந்திருக்காங்க. அப்படி ஒரு குறுயல்ட்டி உள்ள மக்கள் இருக்கிறார்கள் சமுதாயத்தில்ங்கிறத ரொம்ப மோசமான விஷயம். இதை கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு தானே ஆட்சிக்கே வந்தார் பிரதமர். ஆனால் சட்ட ஒழுங்கு என்ன செய்யணுமோ அதை செய்யவில்லை அப்படின்றாரு கார்கே. சட்டம் ஒழுங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது. அவங்க ஒரு பெண் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுது ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்தது. எல்லா போலீஸ் ஆஃபீஸ்லேயும் என்ன பெண்கள் பற்றி என்ன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா உடனே எடுக்கணும், பெண்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை எடுக்கணுங்கிற. அதனால் கொஞ்சம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்ததுன்னு எல்லா பெண்களுமே ஃபீல் பண்ணியிருக்கோம். திரிணாமுல் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசில் 18 வயதுக்கு குறைவான சிறு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3500 குழந்தைகள் சிறு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்சிஆர்பி டேட்டா சொல்லுது. உத்தரப்பிரதேசில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கூட 3 வயசு 7 வயசு வீட்டில் இருக்கவங்கள டொமஸ்டிக் வயலன்ஸே நடக்குது. இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இருக்குங்கிறத நான் இங்கே ஒன்று ரெஃபர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஓவியா அவர்கள் சமீபத்தில் ஒரு புதிய குரல் மூலமாக ஆண்மைன்னு ஒரு புக்கு எழுதினாங்க. அந்த புக்கை எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல இந்த செக்ஸ் விஷயங்கள் இது ஏன் இப்படி நடக்கிறதுங்கிறத ஒரு நிறைய பேருக்கு தேர்ந்த ஆட்கள் மூலமாக கட்டுரைகளாக தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த மாதிரி அது ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது, இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா, இது மென்டல் ப்ராப்ளமா, இல்லாட்டி சொசைட்டல் ப்ராப்ளமா, என்வாயர்மெண்ட் ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும். இது இன்றைக்கி மீடியா இருக்கிறதுனால இந்த வீடியோஸ்லாம் வரதுனால இது ஒரு திடீர்னு ஒரு வக்கரத்தை உந்துதல் பண்ணி அவையெல்லாம் அதிகப்படுத்தியிருக்கோம். அதே சமயத்தில் உடனே வீடியோ எடுக்கிற பொதுத்தளத்தில் விவாதத்திற்கு உள்ளாக்காதுன்னு எடுத்துக்கலாமா? வக்கரத்தன்மை அதிகரிக்க மட்டும்தான் செய்யுமா? மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது, விவாதத்திற்கு ஏற்படுத்துது. இது சரி, இது தப்பு அப்படின்னு மக்களை புரிய வைக்கிறது இல்லையா? அது புரிய வைக்கிறது சமுதாய அமைப்புகள், அரசாங்கத்தோடைய சட்ட அமைப்புகள், இந்த சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸு, இது எல்லாம் சேர்ந்து தான் புரிய வைக்கணும். அதாவது நீங்கள் முதல்லையே மோடி சொன்னார், அவர் 14லேயே இது பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே சொன்னார், பெண்களே உங்கள் பையன்களே, அதாவது பெண்கள் ஒழுங்காக தான் வளர்க்கப்படுகிறார்கள், ஆனால் ஆண் மக்களை நன்றாக பார்த்து வளருங்கள் அப்படின்னு சொன்னார்.
ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பலாத்காரம் நடக்கும் பொழுது அஃபெக்ட் பண்ணத பொண்ணு வந்து கஷ்டப்படுது, அதே சமயத்தில் அந்த பையனை இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு சின்ன பையனாக கூட இருக்கிற சமயத்தில் ஆகையினால இதுவும் இதோட வாழ்க்கையும் அழிக்கப்படுகிறது. ஆகையினால இது சமுதாய ரீதியாக நம்ம அணுக வேண்டும். ஏன் இப்படி நடக்கிறதுங்கிறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். அதனால இது மெயினாக இந்த வந்து வீடியோக்கள் ரொம்ப பரவலாக வருது. என்னென்ன மாதிரி வீடியோக்கள்லாம் வருதுன்னு திடீர்னு நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு வீடியோ டக்குன்னு ஒரு கிளிப்பிங் வருது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கிறது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். சார், திரும்பி குட்டி பத்மனி, இது பொது சமூகத்துடைய பார்வையில் அரசுடைய தோல்வியாக பார்க்கப்படுது, அரசியல் தளத்தில் ஆளுங்கட்சியுடைய தோல்வியாக பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வையில் இது யாருடைய தோல்வி? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரேப்புக்கு நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் குறை சொல்கிறது தப்பு. பிகாஸ் இட் இஸ் ஹேப்பனிங் ஆல் ஓவர் இந்தியா. புரியுதுங்க? எல்லாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நடக்குது. எவ்ரி 1 ஹவருக்கு 48 people ஆர் கெட்டிங் 48 பேர் மினிமம் ரேப் ஆகிறதா வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட்டில் நான் படித்தேன், கூகுளில் எங்கேயோ படித்தேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு வந்து இதை நிறுத்துவேன் அப்படின்றதான ஒரு பிரதமர் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த வாக்குறுதி தானே. என்னன்னா பிரதமராக நான் எந்த கட்சியும் இல்லை, அதனால் தைரியமாக பேசலாம். அவர் பிரதமராக அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வன்முறை நடக்குது அப்படின்னும் பொழுது முக்கியமாக நீங்கள் ஒரு எம்எல்ஏ எம்பி அதிலெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக உடனே ராஜினாமா பண்ணணும். டெஃபினட்டாக அவங்க வந்து அந்த பதவியில் இருக்கக்கூடாது. அது எல்லாருமே, அவர் மட்டும் இல்லை, ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கூட அந்த ஒரு முடிவுக்கு வரணும். அது கேஸு எடுத்து கேஸு ப்ரூவ் ஆகி இப்போ வர வரைக்கும் வந்து அவங்கள 7 வருஷம் அவங்க ஆளலாம், அவங்க இருக்கலாம், அவங்க எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கணுங்கிறது தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்னுடைய இண்டிவிஜுவல் கருத்து. மௌனங்கள், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மௌனம் மணிப்பூர் விஷயத்தில் 71 நாட்கள் ஆச்சு. அதை பற்றி நேரடியாக கருத்து சொல்வதற்கு பிரிஜ் பூஷன் விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிடுற வரைக்கும் பாஜக எந்த விதமான கருத்தும் சொல்லலை, பிரதமர் நரேந்திர மோடியும் கருத்து சொல்லலை. பில்கிஸ் பானு விடுதலை, அந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்ப பாஜக தரப்பிலிருந்து எந்த விதமான மாலை அணிவித்து வாழ்த்து சொன்னாங்க, பிரதமர் நரேந்திர மோடி அதை கண்டனம் சொல்லலை. இந்த மௌனமே ஒரு ஊக்கமாக அமையிறது இல்லையா? இல்லை, அதுக்கு நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? பிகாஸ் அவர் ஏன் சொல்லலைங்கிறது எனக்கு தெரியாது. அஸ் அ விமன் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாட்டில் ரொம்ப அதிகமாக ட்ரக்ஸ் வந்துருச்சு. அந்த ட்ரக்ஸ்னால சின்ன பசங்கள்லாம் கெட்டு குட்டிச்சவராகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தாய்க்கும் சகோதரிக்கும் பாட்டிக்கும் கூட வித்தியாசம் தெரியல. ஒரு பாட்டியே ஒரு பையன் ரேப் பண்ணியிருக்கான், ஓன் பாட்டியவே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மனசு பதறுது, ஏன்டா இந்த நாட்டில் இருக்கோன்னு வருத்தப்படுறோம். திரைத்துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ அம்மா திரைப்பட கலைஞர்கள் சங்கம் செயற்குழு கலைக்கப்பட்டது. இந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்த உடனே அதுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பார்வை என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு ராஜினாமா செய்யாம முதல்ல குரல் கொடுத்திருக்க வேண்டியது மோகன்லாலோ தலைமை பொறுப்பு இருக்கவங்க தான். அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டாங்களா? ஓடி ஒளிறாங்க. கண்டிப்பா தட்டி கழிச்சிட்டாங்க, ஓடி ஒளிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேற ஒரு நோக்கத்துல பார்க்கணும். கவர்மெண்ட்டுங்கிறது வேற, இது வந்து ஒரு யூனியனுங்கிறது வேற. யூனியன் இருக்கிற ஒட்டுமொத்த பேர்ல கிட்டத்தட்ட அதுல இருக்கிறவங்களே ஒரு 8-7 பேர் என்னமோ இருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரியல, நான் ரிப்போர்ட் படிக்கல எத்தனை பேர் இருக்காங்க. 4 பேர் மேல நேரடியாக குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ 4 பேர், அந்த 4 பேர்ல மெயினா இருக்கிறவங்களும் ஏதோ இருக்காங்க அதுல. ஸோ உடனே அதுக்காக வந்து, ஓ நீங்கள் எங்களெல்லாம் கேள்வி கேட்குறீங்களா, எங்கள் சங்கமே கிடையாது, என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சங்கத்தை கலைக்கிறது வந்து எந்த விதத்துலையும் ஒரு நியாயம் கிடையாது. யூ ஹாவ் டு ஃபேஸ் இட், யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் பீப்புள். ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களே வேலையே பயிரை மேய்ஞ்சா அப்புறம் எங்கேருந்து பயிர் காக்கப்படும்? அதுதான் நடந்திருக்கு அங்கே சங்கத்தில், இல்லைங்களா? வேலி தான் பயிர் மேய்ஞ்சிருக்கு. ஸோ அதை நல்லபடியாக வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அடுத்து வரக்கூடிய தலைமுறையாவது இதை பார்த்து சரியாக திருந்துவாங்க. ஒரு அண்டர் வேர்ல்டு உலகத்தை இந்த ஹேமா கமிட்டி வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை எனக்கு அண்டர் வேர்ல்டான்னு தெரியல, பட் ஐம் வெரி ஹாப்பி. பார்வதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். ஏன்னா அந்த பொண்ணு வந்து தனியாக போராடி, அவ கூட நிறைய பெண்கள் இருந்தாங்க, இருந்தாலும் அவங்க தான் கொஞ்சம் இருக்கிறதுல ரொம்ப பாப்புலரான பர்சன். ரேவதி நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஊர்வசி நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. சின்மயி வந்து குரல் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், வெளியில் வரணும். ஏன்னா வந்தால் தான் இவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க, அடுத்தவங்க பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக குரல் கொடுத்ததுங்கிறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம்.